போராடுவோம் 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 போராடுவோம். தோற்றதில்லை 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 தோற்றதில்லை. போதுமா 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 போதுமா. போராட்டம் தொடரும் வரை போராடுவோம். 26 அம்ச கோரிக்கையை வெல்லும் வரை போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். வெற்றி பெறும் வரை போராடுவோம். 550 சங்க பணியாளர்களும் விற்பனையாளர்களும் உள்ளனர். ஆகவே வேலூர் மாவட்டத்தில் மாநில தொழிற்சங்கத்தின் அடிப்படையில் இந்த போராட்டம் வெற்றியடையும் வரை போராடுவோம். ஆகவே இந்த கோரிக்கைகள் இன்று நிறைவேறாத பட்சத்தில் 25/3/24 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்பதை தாங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட தலைவர் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தோற்றதில்லை தோற்றதில்லை. பணியாளர் ஒற்றுமை பணியாளர் ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை தொழிற்சங்க ஒற்றுமை பணியாளர் அதன்படி சிறப்பாக நம்முடைய மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கோரிக்கையை ஏற்காவிடில் வரும் 25/3/2024 முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தம். தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் வேலூர் மாவட்ட கிளையின் சார்பாக மாநில தொழிற்சங்கத்தினுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற 26 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற இன்று வேலூர் மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நல்லதொரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலாவதாக ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. அந்த பிரச்சனைகளை களையும் பொருட்டு குழு அமைத்து அதற்குண்டான அனைத்து தீர்வுகளையும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு மாநில அரசாங்கத்தை இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பொதுப்பணி நிலையத்தில் உள்ள குளறுபடிகளை நீக்கி அனைத்து பணியாளர்களுக்கும் நல்லதொரு தீர்வை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஊதிய உயர்வு அமல்படுத்த வேண்டும். நகர கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு ஊதிய ஒப்பந்த காலம் முடிந்து சுமார் 2 ஆண்டு காலம் ஆகிறது. இன்றைக்கு வரை அந்த குழுவினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் அவர்கள் காலம் தளர்த்தி வருகிறார்கள். ஆகவே பதிவாளர் அவர்களே, உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறோம். தமிழக அரசு செவனே செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கவனத்திற்கு இந்த பதிவாளர் அலுவலகம் அதை கோப்புகளை கொண்டு சேர்த்தால் உடனடியாக அரசாங்கம் அறிவிப்பதற்கு தயார் நிலையில் உள்ளது. அடுத்ததாக தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் முடிந்து 8 மாத காலமாகிறது. அந்த கமிட்டியினுடைய அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த கமிட்டியினுடைய அறிக்கை அரசு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே சங்கங்களில் உள்ள காலி பணியிடங்களையும் விதிமீறல் என்ற பயிர்க்கடன் தள்ளுபடியிலே விதிமீறல் என்ற ஒரு கோட்பாடை வைத்து பணியாளர்களை பழிவாங்கப்படுகிறார்கள். இந்த 25 அம்ச கோரிக்கைகளை வென்றடையும் வரை இன்று கொண்டிருக்கிறது. இதிலே நிறைவேறாத பட்சத்தில் 25/3/2024 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும். நல்ல அரசாங்கம், நல்ல முதல்வர் இவர்களுடைய செவிக்கு இந்த தகவல்களை கொண்டு சேர்க்காத பதிவாளர் அலுவலகத்தை இந்த தொழிற்சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் நாங்கள் மாநில தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை ஏற்று 25/3 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்திலே ஈடுபட உள்ளோம் என்பதை தாங்கள் அன்பான வேண்டுகோளை ஏற்று அரசுக்கு செவிமடுக்க அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று பதிவாளர் அலுவலகம் செவனை எடுத்துக் கொடுக்குமாறு தாங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டி. தர்மலிங்கம், மாவட்ட செயலாளர், டாக்பியா.